ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆரோக்கிய உணவு டச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு ஊறுகாய். இதுதான் பச்சை மிளகு. இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். இது ஏற்காட்டிலேருந்து வாங்கினது. ஏற்காட்டிலேருந்து வாங்கி பஸ்ஸில் வச்சு விட்டாங்க. வர்றதுக்கு இடையிலே பாருங்கள் எவ்வளோ இது மிளகாவே மாறிடுச்சு. இந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் எதையும் வறுக்கணும், அரைக்கணும், தாளிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் இந்த மிளகு இதை நல்லா அலசிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சி வச்சுருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இது என் கார்டன்லேயே இருந்தது. 4-5 குட்டி மிளகா, கேரளா மிளகா. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கிடக்க உப்பு, ஒரு பெரிய சைஸ் லெமன் 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது வினிகர், அப்புறம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு வைக்கணும். சூடு இருக்கக்கூடாது, ஆற வச்சு வைக்கணும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு குலுக்கி விடணும். பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மிளகாயை லைட்டாக 2 உடச்சி கீறி வச்சுருக்கேன். இது நம்ம டேஸ்ட்டு தான். ஒருவேளை இதில் மாங்காய் பிடிக்கும்னா மாங்காய் போட்டுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் போடலாம், சுண்டக்காய் போடலாம், அப்புறம் பெரிய நெல்லிக்காய் போடலாம். என்ன பிடிக்குமோ நம்ம பார்த்து போட்டுக்கிறது தான். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அப்படியே இந்த காயெல்லாம் விட்டுட்டு ஒரு வேளை உங்களுக்கு பெப்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உப்பில் ஊறினதை அள்ளி காய வச்சிங்கன்னா திருப்பி மிளகா மாறிடும். அப்புறம் நம்ம என்னத்துக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு மூடி கிட்டக்க வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஊற்றி இந்த சுடு தண்ணி ஊற்றிடலாம். இதை ஒரு 10 நாளைக்கு டெய்லி எடுத்து குலுக்கி விடணுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறது இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இது பழைய ஊறுகாய். இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஏற்காடு போனப்போ வாங்கிட்டு போட்டு வச்சுருந்தேன். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளாரையே கிட்டத்தட்டக்க உங்களுக்கு பச்சை இது மாதிரி அந்த மாதிரி ஒரு கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. இப்போயும் கஞ்சி கூடலாம் சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.